வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ₹500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து Flipkartல அதிகமா வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒர்த்தபுளா இருக்கும். ஸோ நீங்க வந்து Flipkartல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பேமெண்ட்டுக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதுல 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. அதே மாதிரி உங்களோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 மேல நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே இதுல வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான அப்ளை ப்ராசஸ் டீடைலை இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளை ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ அது மூலமா நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டட் ஆயிருந்தாலே போதும். நீங்க வந்து கண்டிப்பா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்சிஸ் பேங்கோட கஸ்டமர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலோ இல்ல கிரெடிட் கார்டு இருந்தாலோ நீங்க வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல இது வரைக்கும் அக்கௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நோ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்ல எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது, அதனால நான் வந்து நோ கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பின்கோடு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் அது வந்து எவ்வளவோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை இங்க வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வந்து வேணும் அப்படிங்கறத நீங்க மேலேயே வந்து செலக்ட் பண்ணலாம். மாஸ்டர் டைப்பா, விசா டைப்பா, ரூபே டைப்பா, அதை செலக்ட் பண்ணும்போது அந்த வேரியன்ட்ல எந்த கார்டுலாம் வந்து இருக்குதோ அவைலபிள் இருக்குதோ அது வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த கார்டு அவைலபிளா இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இப்போ விசாக்கு வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த விசா நெட்வொர்க்ல கார்டு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது ரூபேயை செலக்ட் பண்ணா எந்தெந்த கார்டெல்லாம் ஆக்சிஸ் பேங்க்ல ரூபே டைப்ல வந்து வெளியிட்டு இருக்காங்களோ அந்த கார்டு எல்லாமே உங்களுக்கு இதுல சஜஷன் ஆகும். இது வந்து ரெக்கமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கார்டுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லா கார்டுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெலோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் மை ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ண போற Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டும் இங்க வந்து ஷோ பண்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ நீங்க அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்துட்டு Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டையே வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து Flipkartோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிரெடிட் கார்டு இப்போதைக்கு ஆஃபர் இல்லாததுனால ₹500 உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ₹500 வந்து ரெனிவல் ஃபீயும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த கார்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். கீழே பாட்டமுக்கு வந்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டைரக்டா வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட பேசிக் டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், அடுத்தது டைட்டில் நீங்க மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். அடுத்தது உங்களோட கார்டுல வந்து உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்க மேல நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துக்கும். அடுத்தது உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸும் உங்களோட ஆபீஸ் அட்ரஸும் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களோட வீட்டு அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு இன்கேஸ் அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா அது வந்து ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு ரிசீவ் பண்ணணுமா இல்லை வந்து உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ்க்கு ரிசீவ் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ரெசிடென்ட் அப்படிங்கிறதையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால நான் பிஸ்னஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சேலரி கொடுத்தீங்கன்னா சேலரியிலேருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் ஐடிஆர்ல எப்படி ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்டிருக்காங்க, பிரைவேட் லிமிடெடா இல்லை வந்து பப்ளிக்கா இல்லை வந்துட்டு சோலோவா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ இயரா வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் இயரையும் வந்து இங்க வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான அந்த ஆப்ஷனுக்கு வந்து உங்களை வந்து ஷோ பண்ணும். உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இப்போ நமக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரையும் போட்டு வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்கை யூஸ் பண்ணி 72 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து இதில் பண்ண முடியாது. லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக தான் நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேவிசி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், சைலண்டான பிளேஸ், அதுக்கப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த 3 டிக் பாக்ஸ்லேயே வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசிக்கான கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதில் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட ஃபேஸ் எதுவுமே நமக்கு காட்ட மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாங்காக மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வந்து கேட்கும். ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நீங்கள் எப்படி டைப் படிச்சிங்களோ அதை வந்து அப்படியே வந்து சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அது வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேப்சர், அப்புறம் பேக் சைடில் திருப்பி ஒரு கேப்சர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க. ஸோ இந்த கேவிசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ டீட்டெயில் தான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 2லையுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டேரெக்டாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து கேவிசி வந்து பண்ண வருவாங்க. ஸோ அது மூலமாக பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் மட்டும் தான். நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. இவ்வளோ தான். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வீடியோ கேவிசி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் தான் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து என்கொயரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கொயரி அதிகமாக இல்லாமல் இருந்து உங்களுக்கு நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு அப்லோட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்லோட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.